ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஒரு டின்னர் vlog தான் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ண போறேன்னா, பசங்க வந்து ரொம்ப நாளா பிரியாணியே சாப்பிடல, அதனால செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இப்போ பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னக்கா நீங்களே பிரியாணி செய்யலாம், எப்போ பாரு பிரியாணி தான் என்ன செய்வீங்க அப்படின்னீங்க. ஒரு மாதம் ஆச்சு பிரியாணி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு, அதனால சரி நம்ம வீட்டில் இன்னைக்கு பிரியாணி பண்ணலாம், டின்னர் பண்ணி தரேன்னு சொன்னேன். மணி என்ன தெரியுங்களா? 9 மணி, நைட்டு 9 மணி. பிரியாணியும் சில்லியும் செய்ய போகிறேன். என்ன ஒரு சேட்டன் தெரியுமா அந்த பிள்ளைகளுக்கு. இப்போ வந்து நம்ம சில்லிக்கு வந்து மசாலா தடவை வச்சுருவோம், ஏன்னா அது கொஞ்சம் நேரம் ஊறணும் இல்லையா, அதை செஞ்சு வச்சுருவோம். ஃபஸ்ட்டு இப்போ சாசா குட்டிக்கு ஒரு பக்கம் வந்து ஈரல் வெந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாரு, அது வத்தியே போச்சு, நான் திருப்பி விட்டுட்டேன். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் சில்லி ரெசிபி எல்லாமே உங்களுக்கு அதிகமாக போட்டிருக்கோம், நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் வந்து அதில் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு அளவெல்லாம் சொல்லாமல் அப்படியே செஞ்சுட்டே போவோம். வந்துருச்சு, சாசா குட்டி வந்துட்டாங்க, பட்டு குட்டி வந்துட்டாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இவ்வளோதான் இருக்குது, பிரியாணிக்கு அங்கே இருக்குது பாருங்க, அதை எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் போட்டுட்டு மீதி அரைச்சி வந்து பிரியாணிக்கு சேர்த்துக்கலாம். அங்க வந்து அங்க பாருங்க, வெயிட் பண்ணி சாசா பாப்பா போடுங்க. என்ன அது சூடு நாங்கடா மிளகாத்தூளுக்கு வந்த சோதனை, எல்லா மிளகாத்தூள் காலியாக்குச்சு. நான் இவங்களுக்கு பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா பார்த்தேன் இருந்துச்சு, அதனால சரி ஓகே செஞ்சிடறேன் அப்படி சொல்லிட்டேன். இல்லைன்னா செஞ்சுருக்கவே மாட்டேன். ஒரு தோசையை ஊற்றி சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும். அது ஆற விட்டு போடு பிள்ளைக்கு, நீ பாட்டு போட்டு விட்டுறாத. நானும் அப்படியே கொடுத்துருவோம்ப்பா, பொறுமை இருக்காது. உன் பிள்ளைக்கே அங்கே பொறுமை இல்லைங்க பாரு. என்ன வேணும் சஷா? ஐயோ குடும்பம் அவங்ககிட்ட தானே இருக்கு. இங்க பாரு, இங்க போட்டுட்டு இருக்காங்க. ஷாஷாக்கு வந்து நிறைய பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் பார்த்து தான் கொடுக்கணும். ஹைஜீன் கட்டு கொடுக்கட்டா சூடாவே? ஏய் வேணாம், பிள்ளை வாய் வெந்து போய். என் பிள்ளை எவ்வளோ க்யூட்டாக பார்ப்பா தெரியுமா? அந்த ஸ்க்ரீன் பின்னாடி போய் நின்று பக்கத்து வீட்டில் இருக்க பூனைக்குட்டியை வந்து சைட் அடிக்க போய் அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நிற்பாளா. அப்போ ஷாஷா குட்டி என்னடா பண்ணுற அப்படின்னா, நான் அதை ஒத்த கண்ணு வச்சுக்கிட்டு இப்படி அந்த ஸ்க்ரீன் ஓட்டையில் இப்படி பார்ப்பான். ஆப்போசிட்டில் ஒரு வெள்ளை கலர் பூனை இருக்கு, ஷாஷாவுக்கு ஒரு ஃபிகர் இருக்கு. தாயே, உங்க தாயை போய் பார்ப்போம். சும்மா என் பின்னாடி பின்னாடி மிச்சனா கூப்பிட்டா நீ கண்டுப்பியா? நீ சொல்லு, கண்டுப்பியா? போடியும் பல்ல. இப்ப எங்க போனாலும் என் பின்னாடி ஒரு ஷாஷா ஷாஷா இங்க வா. புள்ள அழகழிக்காத. வேணுமாடி பிள்ளைக்கு, வேணுமா? பிள்ளை கொடுத்துடலாமா? பிள்ளை கொடுத்துடலாமா? அது ஒரு கேமரா இருக்குன்னு நினைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அசை எனக்கு இது ஒரு ஹெல்ப். அரிசி மாவு மட்டும் எடுத்து ஒரு ஸ்பூன் போடு. என்னங்கடா நாலாமா கீழே தள்ளி விட்டுருச்சு. நல்ல வேலை நல்ல கான்ஃபிடன்ஸ் இல்ல இருக்குது. என்ன பண்ணிருப்ப? அதுல இல்லன்னு எனக்கு தெரியுமே, அதனால தான் ஃபீல் பண்ண. அப்படியே சமாளிச்சியா? கடைசியா கொன்னதே நான் தான்டி. சரி, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போடு. அக்காக்கு முத்தம் கூட அப்பதான், அக்காக்கு முத்தம் கூட அப்பதான் கூட சும்மா பிள்ளை ஏமாத்தான். சரி இந்த இங்க வச்சு 22,000 ரிவ்யூ. கேவலமா இருக்கு. நான்வெஜ் ஹோட்டல் சூப்பரா இருக்குடி. நேற்று வரைக்கும் 18,000 அங்க இருக்கும்போது, இப்ப அது 19,300 போய் நிக்குது. இன்னைக்கு மதியம் பாதி பார்த்தேன், 19,300. நேற்று 18,000 அந்த ஹோட்டல்ல 300 பேர் போட்டிருக்காங்க ரிவ்யூ. 18,000 ரிவ்யூனா சும்மா 18,000 பேர் சூப்பரா இருக்கு ரிவ்யூ போட்டிருக்காங்க. அப்ப அந்த ஹோட்டல் அதனால நம்ம முடியும்ன்ற அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்டயா உனக்கு தெரிஞ்சிரும். நானே பெங்களூர் போயிட்டு வந்தேன். பெங்களூர்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த மெஜஸ்டிக். ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சு இந்த பெங்களூர்ல நிறைய இல்ல, எனக்கு வந்து பெங்களூர் மனப்பாடமா தெரிஞ்சிருச்சு. அது என்னென்ன மெட்ரோ அடுத்தடுத்து வரும் அது எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. 4 தடவை மெட்ரோல போயிட்டு வந்தவே நம்ம 4 தடவையா? ஒரு நாளைக்கு 2 தடவைனா 6 நாள்ல எவ்வளவு கனெக்ட் பண்ணிக்கணும், கணக்கு தெரியாது. என் கால் உடஞ்சப்ப இதெல்லாம். ஆமா பாவம், அப்பதான் வந்து அம்மா கால் உடஞ்சது. டெய்லி ஊர் சுத்த போனோம். கால் உடச்சிட்டும் எங்க அம்மா ஊர் சுத்தினாங்க தெரியுமா?
அதுக்கப்புறம் தான் கால் வந்து ரொம்ப வீங்க ஆரம்பிச்சோன்னே எங்களுக்கே பயம் வந்துருச்சு. ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஹாஸ்பிட்டல் போய் கட்டு போட்டோம். அந்த பெரிய கட்டு போட்டதுக்கு அப்புறம் பஸ்லயே வர முடியல. ஏமா சொல்லியாச்சு, உங்களுக்கு டக்குனே மறந்துச்சுன்னா நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க. சிக்கனுக்கு மசாலா தடவி வச்சாச்சு சில்லிக்கு. இப்போ நம்ம போய் பிரியாணி தாளிச்சுள்ள. அஸ்மா நீ வெங்காயம் வதங்குறதுக்குள்ள குக்கர்ல செய்யற, பிறகு சட்டியில செய். சட்டியில செய்ய முடியாது, இது குறைவான பிரியாணி. ட்ரை பண்ண போறேன். குக்கர்ல செய்யட்டும். பிரியாணி தான் செய்ய போறேன். டியே என்ன சாப்பிட்டுருக்காரு? ஒரு பீஸை மட்டும் மிஸ் பண்ணிட்டாரு. சாப்பிடுமா, இது சாப்பிடுமா. சாப்பிட்டு போய் பக்கத்து வீட்டு இருக்கிற பக்கம் போ. சரியா? அவ்வளவுதான். சொன்னதை செய்யல. நீ சொன்னதெல்லாம் செய்யறாங்க. மம்மி மாம்ஸ் லிட்டில் பிரின்ஸ் அவங்க. தெரியுமா உங்களுக்கு? நானே மாம்ஸ் லிட்டில் பிரின்ஸ். பிரின்சஸ் கிடையாது, பிரின்ஸ். நானே மாம்ஸ் லிட்டில் பிரின்ஸ். நீயா? நல்லா தான் பேசுவாரு. நேரம் பார்த்து காலை வாங்கி விட்டுருவாரு. சப்போர்ட் பண்ண மாட்டார். அவங்க சப்போர்ட் பண்ணுவாரு. அம்மாடா நாய்க்கு பக்கம் நிற்கும். காரியமாக போல, அதனாலதான் காலை பிடிக்கிறான். அப்படி நம்பவே கூடாது. அந்த பரம்பரையில இருந்து நான் வரல. ஆமா, பிரியாணி மறந்து போச்சு. வெங்காயம் தான் போடணும். தக்காளி பிரியாணி நல்லா பொரிஞ்சதுமே பிரியாணி வீடியோ வேணுமா? 30 வகையான பிரியாணி. 2 கிலோ, 3 கிலோ, 4 கிலோ, 5 கிலோ, 6 கிலோ, அரை கிலோ, 3/4 கிலோ, 1/4 கிலோ ஒருத்தருக்கு. அவ்வளோ வெரைட்டி பிரியாணி நம்ம செரின்ஸ் கிச்சன்ல இருக்கு. பார்த்துக்கோங்கப்பா. 5 ஸ்டார் ஹோட்டல் செஃப் கூட இவ்வளோ வகையான பிரியாணி செஞ்சிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோட பிரியாணியை செஞ்சு எத்தனை பேர் நல்ல பேர் வாங்கியிருக்காங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படி சொல்றப்போ. பரவாயில்ல, நம்மளோட பிரியாணி பார்த்து செஞ்சு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கஸ்டமர்ஸ் வாழ்த்து சொல்லுவாங்க. ஏன்னா உங்க சமையல் மாதிரியே வந்து உங்க புடவையும் சூப்பர். ஒருத்தர் 2 பேர் சொன்னா கூட நம்ம நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டோம். எல்லாருமே இதுதான் சொல்லுவாங்க, உங்க சமையல் மாதிரியே உங்க புடவையும் ரொம்ப சூப்பர் அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. அந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்காக தான். அந்த மாதிரி எல்லாம் கேட்கன்றப்போ மனசு வந்து நம்ம நல்லா தான் ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு மனசுக்கான திருப்தி கிடைக்குது. வீட்டுக்கு கெஸ்ட்டுங்க 30-40 பேருக்கு பிரியாணி செய்கிறாங்களான்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு உங்கள் பிரியாணியை பார்த்து செஞ்சு. எல்லாருமே எங்கள் என்னைய பிரியாணின்னு குயினேன்னு எனக்கு பேர் வச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. கிரேவி, சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கு. ஏன் பிரியாணி நானே கலாய்ச்சிட்டு இருக்கேன். சிக்கன் கிரேவி மாதிரி கிரேவி மாதிரியா இருக்கு. சிக்கன் கிரேவி மாதிரி. கலர் வந்து பிரியாணிக்கு வேற மாதிரி. மணி 9:45. அம்மா எனக்கு பசிக்குது. சரி, கரெக்டா 10:30 சாப்பிட்றோம். ஓகே, பிரியாணி வேகும் போது இது இந்த சூப்பராக இருக்குது கிரேவி. யூஸ் பண்ணோம். கொதிக்கிறதுக்கு அப்புறம் உப்பு பத்தல், அதனால உப்பை போட்டு விட்டுருவோம். நல்லா கொதிக்குது. குக்கர் மூடி போட்டலாம். எப்படியும் பிரியாணி மாதிரி கொண்டு வந்துட்டேன். குக்கர் மூடி போட்டு விட்டுருவோம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். நான் வந்து இதுக்கு தண்ணி வந்து அதிகமாக தான் ஊற்றுறேன். ஏன்டி நான் பேசுறதை பிடிக்காம சரி பண்ணிட்டு குட்டி பாப்பாக்கு தான் ஊற்று. அதனால சொன்னதுனால தச்சேன். நான் பேசுறதுக்கு பிடிக்காம சரி பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கேன். பிரியாணிக்கு நான் இன்னைக்கு ஊற்றின தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்ம சாப்பாட்டு போடுவல ஒரு படி, அதில் வந்து 2 போட்டு 3 தண்ணி ஊற்றுனேன். அதனால தான் 2 விசில் விட்டுருக்கேன். இல்லைன்னா விசில் விட தேவையில்லை. நம்ம வந்து தண்ணி வந்து கரெக்டாக 1க்கு 1 2க்கு 2 இப்படி ஊற்றினோம்னா தம்மோட அப்படியே அடுப்பை சிம் வச்சு அப்படியே பொண்ணா பூவாகவும் ரொம்ப விசில்லாம் விடாமல் நம்ம வந்து இறக்கணும். நான் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றி இருக்கிறதுனால விசிலை விட்டுட்டேன். இங்கே சில்லி வந்து பொரிக்க போகிறேன். காஞ்சிச்சான்னு பார்ப்போமா? அஸ்மா வந்து இப்போ எல்லாம் சில்லி சாப்பிட்றது இல்லை. தெரியுமா? அஸ்மா இப்போ வெஜ்ஜுக்கு மாதிரி. நீ வெஜிடேரியனா? நீ தாண்டி சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குதுன்னு. ஐயோ, சில்லியை பார்த்தது மனசு மாறா பார்த்தீங்க. ஆமா, அது அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. அப்பப்போ அது ஒவ்வொன்று அப்படி தோணும். அதுக்கப்புறம் சரியா போயிடும். வேற பார்த்ததுமே சரியா போகும். பார்க்காத வரைக்கும் சாப்பிடாத வரைக்கும் போகுது. ஆனால் பிரியாணி எப்படி சொன்ன சில்லி கிட்ட ஓடிடுடி. நான் ஒரு கப்பில் தண்ணியை கொண்டு வந்து இங்கே வைக்க, இதை தூக்கிட்டு போய் அங்கே வச்சிடறேன். எடுத்துட்டு வா. அந்த அங்கே பிடிச்சி வச்சிருக்க பாரு, அதை எடுத்துட்டு வா. எல்லாத்தையும் அழுக்காக்காதாஸ்மா. தண்ணி உள்ள ஊத்து. எனக்கு என்ன, நான் ஓடிடுவேன். நானும் ஓடிடுவேன். கீழே
அம்மா வந்து ஒரு பக்கம் பொரிச்சு கொடுக்கா, ஒரு பக்கம் வெங்காயம், ஒரு பக்கம் சில்லி, இந்த ஒரு பக்கம் ஓபன் பண்ண போறாங்க. என்னமா தண்ணியா இருக்கு, எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டாங்க. தண்ணி ஊற்றினியா? நான் போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றிருக்க. இதுக்கு பேர் தான் தண்ணி பிரியாணி. இல்லைம்மா, சும்மா சொன்னேன்டி, உடனே அடியில் வந்து அப்படி தான் ட்ரையாக இருக்கும். மக்களே ஒன்றும் பயப்படாதீங்க, அக்கா சிரிப்பு எவ்வளோ பரவாயில்ல. இதுக்கடா இப்படி காட்டிட்டு இருக்க, என் மானத்தை வாங்கிருக்குனே அதை உள்ள ஜூம் பண்ணி காட்டுறேன். அடே எடுக்க சொன்னது பெயிண்ட்டை, என் உசுர இல்லை. இப்போ கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை சும்மா மட்டும் மூடி வச்சோம்னா சரியா போயிடும். இந்த மாதிரி பிடிக்கும் எங்களுக்கு, உதிரி உதிரியாக இருக்கிற இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும். அதான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? இந்த பிரியாணி நீங்கள் தண்ணியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நான் வந்து கீழே இருக்க பிரியாணி வந்து உள்ளேயும் மேலே அப்படி மாட்டிப்படும், அடியில் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். இப்போ இதை கிளறி விட்டனால ரெண்டு இதாகிடுச்சு. சும்மா இந்த மாதிரி அந்த சில்லி பொரிக்கிற வரைக்கும் அப்படியே விட்டுட்டு பொரிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சில்லி பொரிக்க இங்கே வருங்க, சில்லியை காட்டும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்ம போய் சாப்பிடலாம். பசிக்குது, மணி 11 மணி. மணி எவ்வளோடா? மணி நம்ம 10:15 ஆகுது. 10:15 ஆகுதா? நான் 11:15 மணி 10:15 ஆச்சு. பசிக்குதுமா, பசி. பரவாயில்லடி, நம்ம ஒரு 9 மணிக்கு தான் ஆரம்பிச்சோம். இப்போ 9 மணிக்கு தானே ஆரம்பிச்சோம். நான் மணியெல்லாம் சொன்னேன் தானே. பரவாயில்ல, 1.25 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு. அப்படியே மிஞ்சி போனாலும் இது ஒரு 1/4 மணி நேரத்தில் பொரிச்சாலும் 1.5 மணி நேரத்தில் ஒரு பிரியாணியும் ஒரு சில்லியும் செஞ்சுருக்கோம். வெட்டி வேலை தான் இதில் அதிகமாக போச்சு. டைம் பரவாயில்ல. அவ்வளோதான், நான் சில்லியை பொரிச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட்றோம். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை முடிச்சிடறேன். எல்லாருக்கும்